இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் நல்ல பொண்ணு தானே. அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லத்தான். நம்ம குடும்பத்தை அனுசரிச்சு பார்த்துப்பாங்க. உங்களுக்கு நல்ல துணையா இருப்பாங்க. நல்ல அறிவாளி, அன்பான பொண்ணு. இதுக்கு மேல ஒரு பொண்ணு அமையறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அத்தான். அதனால நீங்க தமிழை ஏத்துக்கிட்டு. சேது, உனக்கும் எனக்கும் எத்தனை வருஷம் பந்தம்? அதான் சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா தானே வளர்ந்தோம். என் கூட பிறந்த சகோதரன் மாதிரி தானே நீ. ஆமா தான். இது நிக்கிறானே கேடி, 10 வருஷமா எனக்கு நண்பன். ஜானு எனக்கு யாருன்னு உங்க 2 பேத்துக்கும் நல்லா தெரியும் இல்ல? அவங்க என் உயிர். என் அம்மாவுக்கு மேல நான் ஜானுவை பார்க்கிறேன். நீயே சொல்லு சேது, இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கிற ஒருத்தவங்க, அதிகமா நம்புற ஒருத்தவங்க உன் முதுகுல குத்துறப்போ உனக்கு எப்படி இருக்கும்? கேடி, நீ சொல்றா, உனக்கு எப்படி இருக்கும்? டேய், நான் தமிழை நம்பினேன் இல்லடா. ஆமா, தமிழை நம்பின அளவுக்கு இதுக்கு முன்னாடி யாரையாவது கண்மூடித்தனமா நம்பியிருக்கேனா? அதுக்கு பதிலுக்கு அவ என்ன பண்ணா? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாடா. அதை எப்படி மறக்க முடியும்? அதை எப்படி மன்னிக்கிறது? அது இல்லத்தான், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கொடுத்த நம்பிக்கையை காப்பாத்துறது தாண்டா ரிலேஷன்ஷிப்போட அழகே. அது அவ செய்யல. அவ கழுத்துல தாலி கட்டுறப்போ எனக்குள்ள என்ன தோணுச்சு தெரியுமா? ஜானு என் கூட நிப்பாங்கன்னு நினைச்சேன். கை விட்டுட்டாங்க. என்ன சபையில நிக்க வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஒரு பொம்மை மாதிரி அவங்க டியூனுக்கு என்ன ஆட வச்சாங்க. அப்ப நான் யாரு? என்னோட எமோஷனுக்கு என்ன மரியாதை? நான் கடைசி வரைக்கும் மத்தவங்க பேச்ச கேட்டு எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழணும் இல்ல? இல்லடா, அது நடக்காது. அது நடக்கவே நடக்காது. இது ஏன் வாழ்க்கை, என் இஷ்டப்படிதான் நான் வாழுவேன். அதான் அதை யாராலையும் மாத்த முடியாது. மச்சான். டேய், தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருந்தா வெளில போங்கடா. கெட் அவுட். அதான் இப்ப வெளில போறீங்களா இல்லையா? ம்